ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற மூவி பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இந்த மூவியுமே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வரவங்கள்ட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்காங்க. வாங்க இப்போ கதை என்னென்னு பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து தன்னோட ஃபேமிலியை வந்து இந்தியாவில் உள்ள ராமேஸ்வரம் பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஒரு வழியாக இந்தியா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலுமே மொத்த ஃபேமிலியும் பயத்திலே இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸில் மாட்டிடுவோமோ, இதுக்கப்புறம் வர பிரச்சனையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து 2 பசங்க. அதில் குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, தன்னோட பேகை வந்து நான் போட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. ஆனால் அதையும் கேட்காம அந்த குட்டி பையன் வந்து ஓடி போய் பேக் எடுக்க போகிறான். பேக் எடுக்கும்போது போலீஸ்கிட்ட மாட்டிடுறாங்க. அப்போ தான் அங்கே வந்த போலீஸ்காரர் கேட்குறாரு, நீங்கள் யார், எங்கேருந்து வந்துருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும்போது, அப்போ நீங்கள் அகதியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கிற விலைவாசியில் எங்களால் குடும்பம் நடத்த முடியலை, அதனால நாங்கள் இந்தியா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. அப்போ அங்கே இருந்த போலீஸ்காரர் கேட்குறாரு, இங்கே அவங்களுக்கு யாரையாவது தெரியுமா, அடைக்கலம் கொடுக்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என்னோட மச்சான் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் போலீஸ்காரர் கேட்குறாரு, என்ன இங்கே யாரையுமே காணாமல் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அவர் இங்கே தான் இருக்கார், உங்களை பார்த்ததுமே அவர் ஒளிஞ்சிட்டாரு, ஒளிஞ்சாலும் அவரோட உருவம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நம்ம யோகி பாபுவில் வராரு. அப்போ தான் அந்த குட்டி பையன் பேக்லேருந்து ஒரு நாய்க்குட்டி எடுக்கிறான். இதே எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, இல்லை ஊரில் நாங்கள் வளர்த்தோம், அப்போ இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்கிறார், இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்களே, நானும் உங்களை பார்த்ததா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் என்னை பார்த்ததா யார்ட்டையும் இனிமேல் காட்டிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. போகிற வழியிலே அந்த போலீஸ்காரர் வந்து இந்த ஃபேமிலியை வந்து பாதியிலே இறக்கி விட்டுட்டு, நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மச்சாங்கிட்ட சொல்லி ஒரு காரை புக் பண்ணி ராமேஸ்வரம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்து முடிஞ்சதும் வந்து சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இவங்க சென்னைக்கு வரதுக்கு முதல்ல வந்து யோகி பாபு வந்து இவங்க தங்குறதுக்கான வீடை வந்து பார்த்து வைக்கிறாரு. அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய ரூல்ஸ் சொல்லுவார். பக்கத்து வீட்டு ஆக்களோட கூட பேசாதீங்க, பேசுனா நீங்கள் யாருன்ற உண்மை தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவங்களோட பேசும்போது அந்த ஸ்லாங்கை வந்து உங்களோட ஸ்லாங்கை பேசாதீங்க, சென்னை தமிழ் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வீடு பார்த்த வீட்டோட ஓனர் வீட்டுக்கு தான் யோகி பாபு மொத்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. வந்திருக்க எல்லோரும் வந்து சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வீட்டு ஓனர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. ரொம்ப நேரமாக அந்த மற்ற பேச்சாக பேசிகிட்டு இருக்கனால அதை என்ன செய்கிறாரு அப்படின்றத சொல்ல முடியாமல் போச்சு. திடீர்னு வீட்டு ஓனரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டிங்கல்ல, அந்த அவரே வந்துட்டார் பாருங்க அப்படின்னு. திடீர்னு அவரை பார்த்தது மொத்த ஃபேமிலியும் பயந்துடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போலீஸ்காரராக இருக்கிறாரு. உடனே ஐயோ இவரால் நமக்கு எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி பயந்து எழுந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து அவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் பேசுகிற தமிழ் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் ஸ்ரீலங்காவான்னு கேட்கும்போது யோகி பாபு சொல்கிறாரு, இல்லை நாங்கள் தான் கேரளாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஒரு வழியாக அவங்க எல்லாரையும் சமாளித்து அவங்க வீட்டில் இருக்கிற மேல் மாடி வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பெரிய பையனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. 2 பேரும் முகம் கொடுத்து கூட சரியாக பேச மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் வந்து நல்லா துருத்துருன்னு நல்லா சேட்டை பண்ணிகிட்ருக்கு. இப்படியே ஒரு வழியாக வீடு கிடச்சிருச்சு, இனிமேல் ஒரு வேலை கிடச்சா போதும், வேலையை வச்சுட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து காய்கறி வாங்கும்போது அங்கே ஒரு பாட்டியம்மா சொல்கிறாங்க, நாங்கள் பக்கத்து வீடு தான், உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கேளு, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இல்லை இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது நம்ம ஹீரோயினுக்கு. சரின்னு சொல்லி ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு யோகி பாபுவும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் வந்து யோகி பாபு செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. ஆதார் கார்டு அதெல்லாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. யோகி பாபு அங்கேருந்து கிளம்பும்போது சொல்கிறாரு, நான் மறுபடி சொல்கிறேன், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே, யாரையும் டக்குன்னு நம்பிடாதீங்க, பேசும்போது எல்லோரும் வந்து சென்னை தமிழ் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்து ஹீரோயின்ட்ட பேசிகிட்ருக்குறாங்க. ஏன்னா பக்கத்தில் அந்த தாத்தா இல்லை. கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க, நாங்கள் கேரளா மூணார்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ 2 பேரும் ஓகேவாக பேசிகிட்ருக்குறாங்க. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சென்னையை சுற்றி வந்துட்டுருப்பார் ஒரு வேலை தேடி. ஒரு மாதிரி இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் ஏதோ வெடி சம்பவம் ஏற்பட்டிருக்கும். இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக புதுசாக ஒரு போலீஸ்காரரை போட்டிருப்பாங்க. அந்த போலீஸ்காரர் வந்து விசாரணைன்ற பேரில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை பிடிச்சி படுத்தி எடுத்திருப்பார். அப்போ தான் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் அதில் லாக் ஆகிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து குப்பை தொட்டியில் வந்து கரெக்டாக குப்பையை போடுறது, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருப்பார். இதுவே வந்து இவரை சந்தேகப்படுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலியை வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து பார்த்துருப்பாரு. அந்த போலீஸ்காரரும் அங்கே இருப்பார். அவர் யோசிக்கிறாரு, என்னடா இந்த ஃபேமிலியை பார்த்துட்ருக்காங்களே அப்படின்னு. அப்போ இவர் வந்து அவருக்கு வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஆரம்பத்திலே தெரியும் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து காட்டிக்காமல் இருக்கிறாரு.
அந்த போலீஸ்காரரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உனக்கு அந்த ஃபேமிலியை தெரியும் தானே, வா அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன், அந்த ஃபேமிலி வந்து அங்கே இருந்தாங்கன்றதுக்காக அதை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சும்மா சொல்ல முடியாதுல்ல, அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரியாத மாதிரியே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரோட ஃப்ரெண்டுக்கு வந்து சரியான மாதிரி கோவம் வருது. நாளைக்கு பின்னுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன், எனக்கு எதுவும் தெரியாது, பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் உனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு வந்து இவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. ஐடி கார்டு, ஆதார் கார்டு அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை அந்த சின்ன பையனை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அது மட்டும் இல்லை எனக்கு இன்னொரு வேலையும் செஞ்சு கொடு, எனக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம யோகி பாபுவும் சொல்கிறாரு, சென்னையிலே இருக்க எனக்கே உன் வீடு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்குடா, இதில் எப்படி நீ டிரைவர் ஆகி மற்றவங்க அட்ரஸை கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை நான் வேலை தேடும்போதே நிறைய ரோடெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன், எனக்கும் கொஞ்சம் அட்ரஸ் எல்லாம் தெரியும், அப்போ எனக்கு டிரைவிங் நல்லா ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை நான் இருக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே டிரைவர் வேணும் அப்படின்ற மாதிரி போர்டு போட்டிருக்கிறாங்க, நீ எனக்கு லைசனை மட்டும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் அங்கேயே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து அந்த டிரைவர் வேணும் அப்படின்னு போர்டு போட்டிருந்த அந்த வீட்டில் போயிட்டு வேலை கேட்குறாரு. வேலை கேட்டதும் அந்த ஓனர் சொல்கிறாரு, நீ வந்து ஒரு வாரமாக வந்து எனக்கு ஃப்ரீயாக வேலை செய்யணும், அந்த ஒரு வாரத்தில் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தா நான் வேலையை வந்து பெர்மனண்ட் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நான் வேலை செஞ்சதுக்கான ஒரு வார காசை நீங்கள் கரெக்டாக தந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அந்த காசெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யோகி பாபு சொல்கிறாரு, டேய் இவன் வந்து கரெக்டாக காசு தருவானா என்னன்னு தெரியலடா, பார்க்கும்போதே ஆள் ஒரு மாதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் சொல்லுவார், இல்லை இல்லை இந்த வேலையை பார்க்கலாம், நம்ம வந்து ரொம்ப வறுமையில் இருக்கோம், இந்த வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து ஓகே பண்ணுறாரு. அப்போ தான் அங்கே ஏற்கனவே வேலை செய்கிற சமையல்காரன் சொல்கிறான், இவன் வந்து வீட்டு வேலைக்கும் ஆள் வச்சுக்குவான், கார் ஓட்டுறதுக்கும் ஆள் வச்சுக்குவான், ஆனால் சம்பளத்தை சரியாக கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யோகி பாபு சொல்கிறாரு, டே இங்கே வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை பரவாயில்ல, அவர் தான் சொன்னார்ல பெர்மனெண்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி, ஒரு வாரம் வேலை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் வந்து ஒரு வழியாக அந்த வேலையில் ஜாயின் பண்ணிடுறாரு. அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பாட்டெல்லாம் போடுறாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி பழைய காலத்து பாட்டெல்லாம் போட்டு காரெல்லாம் நல்லா துடைக்கிறது, க்ளீனாக வச்சுக்கிறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறாரு. ஒரு வழியாக 4 நாள் கடந்து போயிடுது. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்களோட பெரிய பையனை வந்து கவனிக்கிறாங்க. அவங்களோட பெரிய பையன் வந்து ஏதோ ஒரு கவலையாகவே எந்த நேரமும் சோகமாகவே இருக்கிறாரு. யாருக்கும் மெசேஜ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஒரு பாட்டி ஆரம்பத்தில் கதைப்பாங்கல்ல, அந்த பாட்டி வந்து இவங்க வீட்டுக்கு வரதும் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுமா சகஜமாக பேசிட்டு பழகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த பாட்டி வீட்டில் உள்ள தாத்தாவும் வந்து ஹீரோயினோட சகஜமாக பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வந்து சொந்தக்காரவங்க யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் அந்த பாட்டி சொல்லுவாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு சொந்தக்காரவங்க யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சனால எங்களோட யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த வேலையை வந்து பெர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ மறுபடியும் பாட்டை போடும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு பாட்டை போட்டு எரிச்சல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பாட்டு போடுற பழக்கத்தையே விட்டுறாரு. அந்த பக்கத்து வீட்டு பாட்டி வந்து அவசர அவசரமாக வந்து சொல்கிறாங்க, வழக்கமாக என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு முன்னாடியே எழும்பிடுவார், ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் எழும்பலை அப்படின்னு சொல்லி என்னென்னு கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து எழுப்பும்போது அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பாட்டி தான் இறந்துருக்குறாங்க. அந்த பாட்டி வந்து தாத்தாவுக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பதற்றத்தில் வந்து இவங்களுக்கு ஏதோ ஆகி இறந்துடுறாங்க. அப்போ அந்த தாத்தா சொல்லி அழுகிறாரு நம்ம ஹீரோக்கிட்ட, நீங்கள் அப்படி சாகும்போது அனாதையாக தான் சாகுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அப்படின்றத சொல்லி அழுகிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, இங்கே அனாதையெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இந்த காலனியில் உள்ள எல்லாரும் வருவாங்க உங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் காலனியில் இருக்க எல்லார்ட்டையும் போய் சொல்கிறாரு, அவங்களுக்கு யாருமே இல்லை, நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதை கேட்டு எல்லாரும் அடுத்த நாள் மாலையோடு வராங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது, என்ன இவர் இவ்வளோ மனிதாபிமானமாக நல்லவராக இருக்காரே அப்படின்னு சொல்லி. பார்த்து அந்த தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நமக்காக எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு வந்து எல்லாம் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் வந்து நம்ம ஹீரோ செஞ்சு முடிக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வழக்கமாக வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போனதும் அன்றைக்கி வந்து அவரோட 7வது நாள். அப்போ அவர் கேட்குறாரு, என்னை வந்து வேலைக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே அந்த ஓனர் சொல்கிறாரு, இல்லை இல்லை உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா இதுதான் டெய்லி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வாரம் வேலை செய்ய, அதுக்கு பிறகு உன்னோட வேலையை வந்து பெர்மனெண்ட் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி ஒவ்வொரு வாரமாக ஃப்ரீயாக டிரைவர் வச்சிட்ருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து வேலை தேடுறாரு.
வேலை தேடி தேடி வேலை கிடைக்காதனால ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சரியான மாதிரி சண்டை வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் வச்சு இந்த நாய்க்குட்டி வந்து சரியாக டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி அப்பா வந்து என்ன செய்கிறாரு, அந்த நாய்க்குட்டியை கொண்டு போய் வெளியில் விட்டுறாரு. அப்போ பெரிய பையன் வந்து ஏன் நாய்க்குட்டியை வெளியில் விட்டீங்க, இப்படி மாறி மாறி ஃபேமிலிக்குள்ளே சண்டை வருது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து இவங்களோட ஃபேமிலியை மொத்தமாக தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து உயிருக்கு பயந்து தான் இந்தியாவுக்கு வந்து தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட பெரிய பையன் சொல்லுவார், நீ வந்து என்னோட லவ்வை பிரிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சண்டை போடுவார். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தான் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு மனுஷனாக இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி கவலையாக பேசினதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து இப்போ எங்கே இருக்குது, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து அப்பயே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட மகன் வந்து சொல்கிறாரு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா வந்து சந்தோஷப்படுறாரு. நான் கவலைப்படுறேன், நீ சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. உண்மையாலுமே இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே பாசம் வச்சுட்டு வெளியில் காட்டாமல் சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து நல்ல வேலை செஞ்சு நல்ல நிலைமையில் இருந்த ஃபேமிலி வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து சரியாக கஷ்டப்படுது. அப்பா கஷ்டப்படுறதை பார்க்க முடியாமல் தான் இவர் கோவப்படுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் அந்த ஹவுஸ் ஓனரோட வீட்டு பொண்ணு வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரத்தில் நடந்த பிரச்சனையில் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்கள போலீஸ் தேடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட ஃபேமிலி நினச்சிட்டு இருப்பாங்க, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து சாதாரணமாக லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த நாய்க்குட்டியால் தான் இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும். ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியை காணான்னு சொல்லி ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இருக்க பிரச்சனையில் நீங்கள் நாய்க்குட்டியை காணான்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ல எடுத்துப்பாங்க. அவங்க வந்து இதான் எங்களோட நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி அந்த நாயோட ஃபோட்டோ காட்டுவாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோட ஃபேமிலியை பார்த்தா போலீஸ்காரர் நிற்பார். இப்போ அவர் யோசிப்பார், அந்த பையன் சொன்னானே இந்த நாய்க்குட்டியை நான் ஸ்ரீலங்காவில் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பாசமாக பேசினானே, அப்போ அவங்க நம்மளை பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் நினைக்கிறார். அப்போ தான் அந்த போலீஸ்காரர் சொல்கிறார், எப்படியா இந்த ஃபேமிலியை தேடி கண்டுபிடிக்கணும், தேடி கண்டுபிடிச்சா தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் முடியும், உண்மையான குற்றவாளியே இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலியை வந்து போலீஸ் தேடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த பாட்டியோட அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்டார்ட்டில் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு காரில் தான் வந்திருப்பாங்க. அந்த கார் நம்பரை வந்து கண்டுபிடிச்சி போலீஸ்காரவங்க வந்து இந்த நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஹீரோட ஃபேமிலியை தேடி ஹீரோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த காலனியில் இருக்க எல்லார்ட்டையும் கேட்பாங்க, இங்கே யார் ஸ்ரீலங்காவில் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, யாரும் இங்கே வரல, யாருமே இங்கே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலியை வந்து ராமேஸ்வரத்தில் பார்த்த அந்த போலீஸ்காரர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு தேடுவார். அப்போ தேடிட்டு வந்ததுக்கு பிறகு சொல்லுவார், அந்த ஃபேமிலி இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் அவரால் நம்ம ஹீரோட ஃபேமிலியை கண்டுபிடிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க 20 ஃபேமிலியும் வந்து நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் தான் பேசுவாங்க ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்பாரு போலீஸ்காரர்கிட்ட, என்ன உங்களுக்கு தெரியும் தானே, அப்போ ஏன் என்னை பார்க்கலன்னு நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுவார், அங்கே இருக்க எல்லாருமே உங்களை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாங்க, அப்போ நீங்கள் எந்த அளவு நல்லவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்லுவார், எங்கேருந்து வந்தோன்னு முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த படம் முடியுது.